மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்களும் தொடர்பான பாடத்தில் கடந்த வகுப்பில் நாங்கள் அமுக்கம், திண்மத்தால் வர அமுக்கம், திரவத்தால் வர அமுக்கம், வாயுக்களால் வர அமுக்கம், அதை தொடர்ந்து வளிமண்டல அமுக்கத்தை தெரிசொலி என்ற விஞ்ஞானி ரசபாரமானியை யூஸ் பண்ணி எப்படி அளந்தவர்ன்றதை பற்றியெல்லாம் பரிசோதனை ரீதியாக நாங்கள் கடந்த வகுப்பில் சகல விஷயங்களையும் கலந்து ஆலோசிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இந்த அமுக்கத்தை பிரியோகிக்கிறோம், அமுக்கத்தின் பிரியோகங்கள் எப்படி இருக்குது, பாடத்தினுடைய தலையங்கத்தை பார் நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரியோகங்கள் நம்ம இப்போ அப்ளிகேஷன்ஸுங்கிற அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி அந்த அமுக்கத்தை பிரியோகிக்கிறோம்ன்றதை பற்றி இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்தை எப்படி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிரியோகிக்கிறோம். ரைட், ஓகே, பார்ப்போம். இப்போ பாரு, ஒரு சந்தர்ப்பம், இப்போ ஒரு சோடா குடி ஒரு கடைக்கு போகிற, நீ ஒரு கடையில் போய் சோடா குடிக்கிற. ரைட், இப்போ ஒரு விஷயத்தை யோசி, ஒரு கடைக்கு போய் நீ வந்து சோடா குடிக்க போகிறேன்னு வை. அப்போ குளிர்பானம் ஒன்று குடிக்க போகிறார். இந்த இடத்துல சோடா போதில் யோசி, ஒரு மேசையில் சோடா போதில் வச்சுக்கிடாது. ரைட், ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரோ போட்டு தானே சோடா குடிப்பேன். நீ சோடா குடிக்கல எப்படியுமே ஒரு ஸ்ட்ரோ ஒன்று போட்டு தானே சோடா குடிப்பேன். இந்த இடத்துல இவர் ஸ்ட்ரோவில் வாய் வச்சு ஒரு மாணவன் வந்து குடிக்கிறான்னு என் சும்மா கதை சொல்கிறேன். ரைட், இப்போ நீ வந்து ஒரு கதையில் இருந்து ஸ்ட்ரோ வச்சு சோடா குடிக்கிற ஒரு எல்லாமே யோசி. ரைட், ஓகே. இந்த இடத்துல சோடா கிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சோடா குடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பாரு, இப்போ சோடா வளிமண்டல அமுக்கத்து காரணமாக அமுக்கம் தாக்க போகுது. இவர் ஸ்ட்ரோ வச்சு உறிஞ்சுறதால இப்படி ஒரு இது இந்த நோக்கி இந்த பானை ஸ்ட்ரோவுக்குள்ளால சோடாவோ போகுது. ரைட், இப்போ ஸ்ட்ரோவுக்கு உள்ளே இருக்கிற சோடாவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இவர் வாயை வச்சு உறிஞ்சுறதால இந்த ஸ்ட்ரோவுக்கு உள்ளுக்கு சோடா இருக்கும் தானே, குளிர்பானம் இருக்கத்தானே போகுது, அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை சுற்றி வளிமண்டல அமுக்கம் மேல் நோக்கி மட்டும்தான் அம்புக்குறியாக கட்டியிருக்கின்றபடியாக மேல் நோக்கி தாக்குன்னு யோசிக்காத. சகல திசையிலையும் வளிமண்டலம் இருக்குது. அமுக்கம் மட்டும் சகல திசையிலையும் இருக்கும். எல்லா பக்கத்தாலையும் குத்தும். அந்த சூடா வேண்ட சகல பகுதிகளையும் போய் வளிமண்டல அமுக்கம் குத்தும். வாய் வச்சு இவர் உறிஞ்ச போகிற வெளியில் இருக்கிற வளிமண்டல அமுக்கம் பெருசாக இருக்கும். இவர் வாய் வச்சு உள்ளுக்குள்ளே உறிஞ்சேக்குள்ள அப்போ சோடா வந்து வெளியில் சும்மா தானே இருக்குது. இந்த கோலைக்குள்ள இந்த சோடா போத்தலுக்குள்ளே இருக்கிற சோடா வந்து சும்மா தான் நிற்குது. அப்போ அதில் பெருசாக இயக்கம் இல்லை. சோடா வந்து ஆடையெல்லாம் செய்யலாம், அப்படியே இருக்குது. ஆனால் வாய்க்குள்ளே ஸ்ட்ரோ வச்சு உறிஞ்சேக்குள்ள இந்த ஸ்ட்ரோவுக்குள்ளே போகிற சோடா வந்து இயங்குது. இப்போ பாரு, ஸ்ட்ரோவுக்குள்ளே இருக்கிற சோடா வந்து வேகமாக போகுது. என்ன, வாய் வச்சு உறிஞ்சுறா தானே, வாய் வச்சு உறிஞ்சுறபடியால் ஸ்ட்ரோவுக்குள்ளே இருக்கிற சோடா வந்து வேகமாக போகும். வேகமாக நீ ஒரு விஷயத்தை இங்கே முடிவெடுத்து கொள்ளணும். ஸ்ட்ரோவுக்குள்ளே சோடா இயங்குது, ஸ்ட்ரோவுக்கு வெளியில் சோடா அப்படியே இருக்குது, இயங்காமல். இப்போ சும்மா நார்மலாக யோசிக்க, இப்போ போத்தலுக்கு இருக்கிற சோடா வந்து அசையாது. இந்த போத்தலுக்குள்ள இருக்கிற சோடா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையாது, இயங்காமல் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரோவுக்குள்ளே இருக்கிற சோடா பேர் இயங்க போகுது. ஸ்ட்ரோவுக்குள்ளே நீ வாய் வச்சு உறிஞ்சக்குள்ள சோடா இயங்க போகுது. சோடா வந்து அசையுது. ஸ்ட்ரோவுக்குள்ளே இருக்கிற சோடா அசையுது, ஸ்ட்ரோவுக்கு வெளியில் சோடா அசையலை என்றால் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளணும். ஒரு பொருள் இயங்குது என்றால், ஒரு திரவம் வந்து இயங்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அமுக்கம் இல்லை, அமுக்கம் குறைவாக இருக்குது. அமுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அமுக்கம் இருக்குது, பட் குறைவாக இருக்குது. இயங்குதுன்னு சொன்ன, இப்போ நீ ஃப்ரீயாக போகிறேன், இப்போ ரோட்டில் நீ போகிறாய், சும்மா காய்ச்சி ரோட்டில் நீ போகிறாய், வாகனம் கொண்டு போகிறாய், லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாய், ஒரு இடத்துல போலீஸ் நிற்கிறான்னு சொன்னால் நீ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போக பார்ப்பேன். ஒரு சின்ன ப்ரெஷர் கொண்டு வந்துருக்கணும். போலீஸ் நிற்கிறான், மறைச்சு போடுவான். போலீஸ் ஒருத்தருமே இல்லை, நேர் ரோட்டாக இருக்குது, எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை, எந்த ஒரு வாகனமும் இல்லை என்றால் நல்ல வேகமாக போவேன். நீ வேகமாக இயங்குறாண்டால் அங்கே ப்ரெஷர் இல்லை. ரோட்டில் நீ வேகமாக போகிற, போலீஸ் காரணம் இல்லை, ஒருத்தர் இல்லை, ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸும் இல்லை, நீ போகிறான்னு சொன்னால் போலீஸ் காரணம் இல்லை, எந்த ஒரு வாகன நெரிசலும் இல்லைன்னு சொன்னால் நேர் ரோட்டாக இருக்கா நீ பிரித்து கொண்டு போவாய். அப்படி நல்ல வேகமாக பிரித்து கொண்டு போவாய். என்ன காரணம்? உன்னை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ப்ரெஷர் இல்லை, அங்கே உனக்கு பெருசாக ப்ரெஷர் இல்லை, நீ ஃப்ரீயாக போவாய். இப்போ ப்ரெஷர்ன்றது அமுக்கம்ன்றது இங்கே பாரு, நீ ஃப்ரீயாக இயங்குறான்னு சொன்னால் அந்த இடத்துல அமுக்கம் குறைவு, நீ இயங்க கொஞ்சம் கஷ்டப்படுற. இப்போ சோடா கோலைக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த காற்று வந்து ஒரு சோடாவை இயங்க விடாது. அதனால் சகல திசைகளையும் காற்று தாக்குறபடியால் அந்த ஸ்டோவுக்கு வெளியில் சோடா இயங்கிடுது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமுக்கம் பெருசாக இருக்குது. காற்று கொடுக்குற அமுக்கம் இந்த சோடாவுக்கு, இந்த ஸ்டோவுக்கு வெளியில் உள்ள சோடாவுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸ்டோவுக்கு உள்ள சோடா நீ வாய் வச்சு உறிஞ்சதால சோடா கிளியராக உள்ள போகுது. அப்போ இந்த இடத்துல நீ ஒரு முடிவெடுத்து கொள்ளலாம், வளிமண்டல அமுக்கத்தை விட நீ இழுக்கிற உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் குறைவாக இருக்குது. அதனால் அமுக்கம் எப்பயுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். அமுக்கம் எப்பவுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு. இங்கே கூடின இடம் அமுக்கம் எங்கே இருக்க கூட, கூளைக்கு வெளியில் இருக்க ஸ்டோவுக்கு வெளியில் இருக்கிற சோடாவுக்கு அமுக்கம் கூட,
ஸ்ட்ரோவுக்குள்ள அமுக்கம் குறையும். அப்போ அந்த இடத்துல இருந்து அமுக்கம் உள்நோக்கி போகுது, வெளியில் இருக்கிற அமுக்கம் ஈஸியாக உள்ளுக்கு போகுது. அதனால் ஸ்ட்ரோ போடுறதுனால ஈஸியாக குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அமுக்கம் எப்பயுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு போக மாட்டேன் விதிப்படி. ஒரு விதி மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம், பெஸ்காலின் கோட்பாடு ஒரு விதி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அமுக்கம் எப்பவுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போகும். அமுக்கம் கூடின இடம் இங்கே ஸ்ட்ரோவுக்கு வெளியில் உள்ள சோடா, ஸ்ட்ரோவுக்குள்ளே இருக்கிற சோடாவுக்கு அமுக்கம் குறைவு, வளிமண்டல அமுக்கம் குறைவு. அப்போ அந்த இடத்துல நீ போட்டினால் ஸ்ட்ரோ போட்டு ஈஸியானாலும் குடிக்கக்கூடிய மாதிரி. அப்போ அன்றாட வாழ்க்கையில் ஸ்ட்ரோ போட்டு சோடா குடிக்கிறதுக்கு ஒரு அமுக்கத்தை பிரிவு வைக்க, வளிமண்டல அமுக்கத்தை பிரிவு வைக்கிற. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். இப்போ சில கடைகளில், சில எண்ணெய் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உயரமான இடத்துல ஒரு 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 மண்ணெண்ணெய் கேன் யூஸ், ஒரு மண்ணெண்ணெய் கேன் இங்கே இருக்கு. ரைட், இந்த இடத்துல மண்ணெண்ணெய் கேன் இருக்குது, இது மண்ணெண்ணெய். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு பாத்திரத்துக்கு நீ மண்ணெண்ணெய் எடுக்க வேணும். இது வந்து ஒரு உயரமான இடம். ரைட், இது தரை, இது வந்து ஒரு உயரமான இடம். ரைட், இது வந்து தரை. இந்த இடத்துல வந்து ஒரு மண்ணெண்ணெய் இருக்குது, மண்ணெண்ணெய் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வச்சுக்கிறாய். இந்த பாத்திரத்துக்கு மண்ணெண்ணெய் எடுக்கணும் என்றால் சில முறையை யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு பெப்பர் போட்டு, ஒரு குழாய் ஒன்றா போட்டு இந்த இடத்துல மண்ணெண்ணெய் எடுப்பேன். குழாயை போட்டு இந்த இடத்துல மண்ணெண்ணெய் எடுப்பார். இந்த குழாய்க்களால் மண்ணெண்ணெய் வரும். இப்போ இந்த மண்ணெண்ணெய் உயரமான இடத்துல இருக்கிற ஒரு மண்ணெண்ணெயை நீ இந்த குழாயை போட்டு இழுக்கக்குள்ள என்ன நடக்குது? இந்த மண்ணெண்ணெய் வந்து காற்று எல்லா பக்கத்தாலையும் பிடிச்சி அமர்த்துது. வளிமண்டல அமுக்கம் இந்த மண்ணெண்ணெயில் தான் ஆகுது. இதை நீ இந்த இடத்துல ஒரு வாயை வச்சு இழுப்பாங்க, பார்த்துருப்பேன். இப்போ உயரமான இடத்துல இருக்கிற மண்ணெண்ணெய் நீ கீழ் நோக்கி எடுக்கணும்னு சொன்னால் இந்த காற்று வந்து எல்லா இடத்துலையும் வந்து அமுக்கத்தை வந்து எல்லா இடத்துலையும் காற்று சகல திசைகளையும் பிரிவு வைக்க போகுது. இந்த குழாயின் ஊடாக வந்து இந்த மண்ணெண்ணெய் வரப்போகுது, குழாயின் ஊடாக வந்து இந்த மண்ணெண்ணெய் வரப்போகுதுன்னு சொன்னால் இப்போ நீ யோசிக்கலாம், வளிமண்டல அமுக்கத்தை விட இந்த குழாய்க்கு உள்ளுக்கு இருக்கிற மண்ணெண்ணெய்க்கு அமுக்கம் குறைவு. ஏன்னா மண்ணெண்ணெய் இயங்க போகுது. நான் ஒரு விஷயம் சொன்னால், ஒரு திரவம் வந்து இயங்க போகுதுன்னு சொன்னால் இயங்குற இடத்துல அந்த இடத்துல அமுக்கம் குறைவு. ஏன்னா ஃப்ரீயாக இயங்குது. இப்போ நீ ரோட்டில் போவேக்கல போலீஸ் இல்லையான்னு சொன்னால் ஃப்ரீயாக நீ போவாதானே, ப்ரெஷர் இல்லாமல் போவேன். அப்போ ஒரு விஷயம் இயங்குதுன்னு சொன்னால், இந்த மண்ணெண்ணெய் இந்த குழாய்க்குள்ளால வேகமாக இயங்குதுன்னு சொன்னால் நீ ஒரு முடிவெடுத்துக்கலாம், அந்த இடத்துல அமுக்கம் குறைவு. அப்போ நீ இங்கே ஒரு முடிவாக நீ எடுத்துக்கொள்ளலாம், ப்ரெஷரையும் வேகத்தையும். இப்படி இது வந்து ஒரு உண்மை இல்லை, உனக்கு புரிதலுக்காக சொல்லணும். இப்படி ஒரு சமன்பாடு எல்லாம் இல்லை, உனக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லணும். ப்ரெஷரும் வேகத்தையும் யோசி. ரைட், இப்போ ப்ரெஷர் கூடினால், ப்ரெஷர் இடத்துல அமுக்கம் கூடவாக இருக்கின்றால் வேகம் அந்த இடத்துல குறைவாக இருக்கும். ப்ரெஷருக்கு வேகம் நேர் வீதத்தில் இருக்கும். இது ஒரு உனக்கு புரிதலுக்காக வச்சுக்கொள், பட் இது உண்மை இல்லை. ரைட், உண்மை எக்ஸ்பெரிமெண்ட் செய்தால் அங்கே வேறு விஷயம் கிடைக்கும். ரைட், ஓகே. உண்மையாக இது இல்லை, நான் உனக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு இடத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், நீ வேகம் குறைவாக இருக்குது, ஒரு இடத்துல வேகம் குறைவாக இருக்குன்னா அந்த இடத்துல அமுக்கம் கூடவாக இருக்குது. வேகம் ஒரு இடத்துல கூடவாக இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்குது, ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்குது. அமுக்கத்துக்கு வேகம் மாறி மாறி நடக்கும்ன்றதை யோசிச்சு வச்சிருந்தா சரி. வேகம் கூடினா அமுக்கம் குறைவு, வேகம் குறைஞ்சா அமுக்கம் கூட. இந்த இடத்துல வந்து மண்ணெண்ணெயின் வேகம் கூட, இந்த இடத்துல இருக்கிற மண்ணெண்ணெயின் வேகத்தை விட, பாத்திரத்துக்கு இருக்கிற மண்ணெண்ணெயின் வேகத்தை விட இந்த குழாய்க்குள்ள இருக்கிற மண்ணெண்ணெயின் வேகம் கூட. அப்போ மண்ணெண்ணெயின் வேகம் கூடன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? மண்ணெண்ணெயின் வேகம் கூட வேண்டாம், அந்த இடத்துல அமுக்கம் குறைவு. அமுக்கம் எப்பயுமே கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு இன்னொரு முடிவு நீ எடுத்துக்கொள்ளணும். இதோட இன்னொரு முடிவு நீ எடுத்துக்கொள்ளணும். அமுக்கம் ப்ரெஷர்ன்றவர் எப்பவுமே பெரிய இடத்துலேருந்து சின்ன பெரிய அமுக்கம் வந்து சின்ன அமுக்கத்தை தேடி போகும். பெரிய அமுக்கம் எப்பயுமே சின்ன அமுக்கத்தை தேடி போகும். அந்த ஒரு விஷயத்தை நீ தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். பெரிய அமுக்கம் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வேகம் குறைவாக இருக்குது, அப்போ அந்த இடத்துல பெரிய அமுக்கம் இருக்குது. இங்கே இருக்கிற பெரிய அமுக்கம் எப்பயுமே சின்ன அமுக்கத்தை தேடி போகும். இங்கே தானே வேகமாக இயங்குது, அப்போ அங்கே நோக்கி தான் போகும். அப்போ அந்த சடப்பொருள் இயல்பு காரணமாக அங்கே நோக்கி இழுக்கப்பட்டு வளிமண்டல அமுக்க வித்தியாசம், வளிமண்டல அமுக்கத்தை விட இங்கே இடத்துல குழாய்க்குள்ள அமுக்கம் குறைவண்டபடியாக வளிமண்டல அமுக்க வித்தியாசம் காரணமாக அங்கே நோக்கி இழுத்தப்பட்டு இந்த அமுக்கத்தை யூஸ் பண்ணி எங்களால் மண்ணெண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு உயரமான இடமண்டபடியால் ஒரு பொட்டன்ஷியல் அங்கே இருக்கும். ரைட், இங்கே ஒரு சக்தி இருக்கும், அதால் இழுக்கப்பட்டு கீழ் நோக்கி வருது. ஒரு சக்தி இருக்குமா, நான் சும்மா சொல்ல கடவுள் பேயன்கள் அப்படி யோசிப்பாங்க, அப்படி இல்லாமல் இல்லை. இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் நிலைப்பண்பு சக்தி நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் படிக்கிறவங்க விளாங்க. ரைட், அப்போ அடுத்த சக்தி நிலைப்பண்பு சக்தி அடுத்த விஷயங்கள் நாங்கள் படிக்க எங்களுக்கு இது விளாங்கும். அந்த சக்தி காரணமாக தான் அமுக்கம் ஒரு அழகு அளவில் தொழிற்படுற அமுக்கம் தான் சக்திக்கு சமம். அதெல்லாம் அப்புறம் நீங்கள் அப்படி படிப்போம். ரைட், அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல நான் என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் என்றால், வளிமண்டல அமுக்கத்தால் இந்த இடத்துல பெரிய அமுக்கம் இருக்குது, இந்த குழாய்க்குள்ள அமுக்கம் சின்னதாக இருக்குது. அப்போ பெரிய அமுக்கம் சின்ன அமுக்கத்தை தேடி போகும்ன்றபடியால் அமுக்கம் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அமுக்கம் சின்ன அமுக்கத்தை தேடி போக முடியும் இல்லாமல் அல்லது அமுக்கம் எப்பயுமே சமநிலையில் இருக்கும். பெரிய அமுக்கம் சின்ன அமுக்கத்தோட போய் கொஞ்சம் சமநிலையில் இருக்க பார்க்கும். அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் மண்ணெண்ணெய் இந்த பாத்திரத்தில் இருக்கிற மண்ணெண்ணெய் வந்து இந்த குழாயினூடாக போய் அடியில் நடக்குது. ரைட், இந்த விஷயம் தான் இதெல்லாம் நடவடிக்கை பயன்படுத்துகிறோம். ரைட்டு, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் படிக்க போகிறோம், மிதப்பு. இப்போ எங்களுக்கு வளிமண்டல அமுக்கம், வாயு அமுக்கம், திண்ம அமுக்கம், திரவ அமுக்கம் பற்றி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ நாங்கள் அந்த விஷயத்தில் பிரிவுகளை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய பிரிவுகள் இருக்குது. நாங்கள் அடுத்த உலகத்தில் நான் கணக்கில் செய்ய உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பிரிவுகள் இருக்குது, அமுக்கத்தின பிரிவுகள். இப்போ கரையான் புத்து கட்டுறது, கரையான் புத்து வளிமண்டல அமுக்கத்தை யூஸ் பண்ணி தான் கரையான் புத்து கட்டுறது. கரையான் எங்கே இன்ஜினியரிங் படித்தேன்னு தெரியாது. ரைட், இப்போ கரையானோட புத்து கடையில் மேலே ஒரு ஓட்டையை விடும், அந்த ஓட்டைக்குள்ளால் காற்று போகும், வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று உள்ளுக்கு போய் கரையானுக்கு தேவையான சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் அங்கே கிடைக்கும்.
விளக்குதா? அதுக்கேற்ற மாதிரி கரையான ஒரு புத்த கட்டமைக்கும். அது ஒரு இன்ஜினியரிங், ரைட்? இங்கே ஃபிசிக்ஸை படிச்சுட்டு தான் போய் அது செஞ்சுருக்குது. இங்கே அமுக்கம் தொடர்பாக படிச்சுட்டு போய் தான் கரையான புத்து கட்டுது. அப்போ வளிமண்டல அமுக்கத்தை யூஸ் பண்ணி நிறைய பிரிவுகள் இருக்குது. அவங்களுக்கு விளங்குற மாதிரி நான் அடுத்தடுத்த விஷயங்களில் கதைக்கிறேன், ரைட்? இப்போ நாங்கள் தொடர்பாக எனக்கு புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். மிதப்பு என்ற ஒரு விஷயம், ரைட்? ஒரு பொருள் ஏன் மிதக்குது அதை பற்றி ஒரு விஷயம், ரைட்? மிதக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடலை யூஸ், ரைட்? இப்போ ஒரு கடல் இருக்குது, மேற்பரப்பில் அலைகள் இருக்குது. கடலில் மேற்பரப்பில் அலைகள் ஓடிக்கொண்டு இருக்கும், ரைட்? இந்த இடத்துல கடல் நீர் இருக்கும், ரைட்? ஓகே. இப்போ கடலில் வந்து ஒரு பெரிய கப்பல் வந்து சரக்கு கப்பலை யூஸ், பெரிய கப்பல் ஒன்று இருக்குது, ரைட்? ஒரு வெட்டி கொடி கப்பலுக்கு ஒரு கொடி சும்மா காய்ச்சி சொல்கிறேன், இது ஒரு கப்பல், ரைட்? இது வந்து கப்பல், இது வந்து கடல். இப்போ நான் கேட்குறேன், மிதப்புன்ற ஒரு விஷயத்தில் நான் காய்க்க போகிறேன். ஒரு பொருள் ஏன் மிதக்குது, ஒரு பொருள் ஏன் தாழுது? இப்போ பார், பெரிய கப்பல், சில பேர் யோசிக்கலாம் பெரிய பொருள், பெரிய பேரமான பொருள் கடலுக்கு தண்ணிக்குள்ளே கூட தாண்டுடும், கடலுக்கு கூட பெரிய பொருளை கடலுக்கு கூட தாண்டுடும், சின்ன பொருளை கடலுக்கு கூட மிதக்க மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அது இல்லை. சரியாக வணங்கிடுவோம். பெரிய பொருள், பெரிய பேரமான பொருளை கடலுக்கு போட்டால் அது தாண்டு போடும், பேரம் குறைஞ்ச பொருளை கடலுக்கு போட்டால் அது மிதக்கும். அப்படி என்று தான் எல்லோரும் நினைப்பேன். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்? கப்பல் வந்து இவ்வளோ பெரிய பேரமான கப்பல் சொல்லுவோம், பெரிய பெரிய சரக்கு கப்பல் எல்லாம் இவ்வளோ பேரமான கப்பல், அந்த கப்பலே கடல் தண்ணியில் மிதக்குது. ஆனால் ஒரு கொங்கிரீட் கல் எடுத்து போட்டின்னு சொன்னால், ஒரு கொங்கிரீட் கல் கடலுக்கு போட்டினா அது மிதக்குமா? ஒரு கொங்கிரீட் கல் எடு கடலுக்கு போடும், மிதக்குமா தாழுமா? ஒரு சின்ன கொங்கிரீட் கல்லே கடலுக்குள்ள தாழுது, கடலுக்கு கீழே போகும், பூமி பிடிச்சி எடுக்கிறதால கீழே போகும். அப்போ இந்த கப்பலை மட்டுமே பூமி பிடிச்சி இழுக்கியது, கப்பலையும் பூமி பிடிச்சி இழுக்குது. கப்பல் இவ்வளோ பெரிய பேரன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குண்டூசி எடுத்து போடு கடலுக்குள்ள, தாண்டு போடும். ஒரு சின்ன குண்டூசி, சின்ன மயத்துள்ள ஒரு சின்ன குண்டூசி, ரைட்? இந்த குண்டூசி எடுத்து கடலுக்கு போட்டினா அதே தாண்டு போடும். குண்டூசி எவ்வளோ சின்னன்னு சொல்லுவாங்க, அது தாண்டு போடும். ஆனால் கப்பல், பெரிய சரக்கு கப்பல் மிதக்குது. எப்படி மிதக்குது? ஏன் மிதக்குது? அது பற்றி தான் ஆர்க்கிமிடிஸ் என்ற ஒரு விஞ்ஞானி, ரைட்? ஆர்க்கிமிடிஸ் என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு பொருள் ஏன் மிதக்குது, எதனால் மிதக்குது, அதை பற்றின தத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். அப்போ நாங்கள் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்க்கிமிடிஸ் அந்த கப்பல் ஏன் மிதக்குது, கடலுக்கு ஏன் தாழையில், ஒரு குண்டூசியை போட்டால் தாழுது, ஏது அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி ரைட். இப்போ பேர் இந்த மிதப்பு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பேர் மேலுதைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? பேர் இப்போ ஒரு நிலம், இப்போ ஒரு பாத்திரம், இந்த இடத்துல தண்ணி. இப்போ நீ ஒரு கல்லொண்டு எடுத்து நூலில் கட்டி போட்டு, இப்போ கல்லொண்டை நிறுத்துப்பேன், நீ ஒரு ஒரு கல்லொண்டை நிறுத்து, இப்போ நியூட்டன் ராசை குழவி போட்டு, ரைட்? இந்த இடத்துல ஒரு நூலில் கட்டி ஒரு கல்லொண்டை தொங்க விடும். கல்லொண்டின் வெயிட் வந்து நீ காற்றுல தான் நிறுத்துற, காற்றுல ஒரு அழுத்தம் இருக்க படிச்சா, ஏன்னா காற்றுல வந்து ஒரு கல்லை போட்டு நெருக்க போகிறேன் என்றால் அதுண்ட நியூட்டன் ராசை போட்டு நெருக்க போகிறேன், அதுண்ட நியூட்டன் வந்து 10 நியூட்டன். இந்த கல்லை வந்து பூமியில் பிடிச்சிருக்கிற விசை வந்து 10 நியூட்டன், F7 10 நியூட்டன். அப்போ நியூட்டன் தராசின வாசிப்பு 10 நியூட்டன். நான் இப்படியே தூக்கி கொண்டு, இந்த தராசோட அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த இதுக்கு ராக்க போகிறேன், ரைட்? தராசோட தூக்கி கொண்டு போய் நான் இப்படியே தண்ணிக்கு ரக்க போகிறேன். இதே கல்லை 10 நியூட்டன் கல்லை கொண்டு போய் தண்ணிக்கு ரக்க போகிறேன். நான் தண்ணிக்கு இறக்கினால் எனக்கு நியூட்டன் தராசின வாசிப்பு 10 நியூட்டன் தான் காட்டுமென்று நான் சொல்கிறேன். இது சரியோ பிள்ளையோ? சிம்பிளாக கதை. இப்போ ஒரு காற்றுல வச்சு நான் வெளியில், காற்றுன்ற சும்மா வெளியில் வச்சு ஒரு நியூட்டன் தராசை பிடிச்சி நான் ஒரு கல்லை நிறுத்து பார்க்க எனக்கு 10 நியூட்டன்ன்றது காட்டுது. கல்லை வந்து பூமி பிடிச்சிருக்கிற விசை வந்து 10 நியூட்டன், அந்த நிறை வந்து 10 நியூட்டன் காட்டுது, ரைட்டோ? நான் கொண்டு ஒரு தண்ணிக்கு அந்த கல்லை அப்படியே கொண்டு போட்டால், தண்ணிக்கு கொண்டு கல்லை போட்டால் கல்லின் வாசிப்பு அது மாறுமா? அதை நியூட்டன் தராசில் வாசிப்பு மாறுமா? என்னென்று மாறும்? ஏன் மாறும்? இந்த 10 நியூட்டன் பாருங்க, இங்கே 10 நியூட்டனாக இருக்காது. தண்ணிக்குள்ளே கொண்டு போய் கல்லை போட்டால் 10 நியூட்டனாக இருக்காது. கட்டாயம் 10 நியூட்டனை விட ஒரு குறைவான வாசிப்பை காட்டுது. நான் சொல்கிறேன் ஒரு 8 நியூட்டனாக காட்டுது. ஏன் அப்படி குறைவாக காட்டுது? அடுத்த விஷயம், குறைவாக காட்டும். ஏன் அப்படி காட்டுது குறைவாக? ரைட்டோ? ஏன் அது காட்டுது என்றால் ஆர்க்கிமிடிஸ் ஒரு கதை கதைச்சிருக்கிறார். ஒரு திரவங்களுக்குள்ள ஒரு திரவம், ஒரு பாய்மம், பாயக்கூடிய பொருள், அவர் பாய்மம் மட்டும் தான் அந்த சொல்ல பாவிக்கிறார். பாய்மம் என்றால் பாயக்கூடிய பொருள், திரவமாக இருக்கலாம், காற்றா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஒரு பாய்மம் ஒன்றுக்குள்ளே நீ வந்து ஒரு பொருளை போட்டால் அந்த பாய்மம் அந்த பொருளை போக விடாமல் பண்ணும். நியூட்டன் தேர்ட் லா படி பாய்மத்துக்குள்ளே நீ ஒரு பொருளை போட்டால் அந்த பொருள் வந்து, அந்த பாய்மம் வந்து என்ன செய்யும்? அந்த பொருளை போக விடாமல் நிலைக்குத்தா மேல் நோக்கி தள்ளும்.
இதுதான் கணக்கு, ரைட். ஓகே. அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கி தள்ள போதுன்னு சொன்னால் அந்த நியூட்டன் தேர்ட் லோ படி, ரைட். அப்போ விசைகள் வந்து கிழக்குத்தா கீழ் நோக்கி தாக்குது, அதை போகடாமல் அந்த பாய்மை மேல் நோக்கி கொடுக்குது. அந்த மேல் நோக்கி கொடுக்குற விசையை வந்து மேலுதைப்புன்னு சொல்லி ஆர்கிமிடிஸ் சொல்கிறார், ரைட். மேலுதைப்பு காரணமாக அந்த பொருள் நிறை குறைவு ஒன்று ஏற்படும், நிறையில் ஒரு குறைவு ஏற்படும், ரைட். அவர் சொல்கிறார். இது ஒன்று விளங்குற இன்னொரு கதை வாய்க்கிறோம், ரைட். இது விஷயம் அப்படியே வைப்போம். இது விளங்குற மாதிரி இன்னொரு கதை வாய்க்க போகிறோம். இப்போ நீ கிணத்துல தண்ணி அள்ளி இருப்பேன், அன்றாட வாழ்க்கையில் பிரி வைக்கிற அமுக்கம் தான், ரைட். இப்போ நீ அன்றாட வாழ்க்கையில் பிரி வைக்க போகிற, ரைட். ஓகே. ஒரு கிணறுல தண்ணி அள்ளி இருப்பேன், பெரிய கிணறுக்குள்ள தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி அள்ள போகிற கிணத்துல வந்து ஒரு பெரிய கப்பியை பூட்டி போட்டு, ரைட், இந்த இடத்துல தண்ணி அள்ள போகிற, ரைட். எப்படி வந்து ஒரு வாளிக்க போட்டு தண்ணி அள்ள போகிற, ரைட். இந்த இடத்துல கயிறை பிடிச்சி நீ இழுக்கிறாண்டு வச்சு சும்மா காய்க்கு தோணும், ரைட். ஓகே. இப்போ நீ கயிறை பிடிச்சி இழுக்கிறான்னு சொன்னால், இந்த இடத்துல கப்பியில் கயிறை போட்டு பிடிச்சி இழுக்கிறான்னு சொன்னால், இப்போ தண்ணிக்குள்ளே வாளியை விட்டுட்டு, வாளியை மொத்தமாக தண்ணிக்குள்ளே விட்டுட்டு நீ இழுக்கக்குள்ள, நிலைக்குத்தா மேல் நோக்கி கைத்தில் பிடிச்சி இழுக்க போகிற, நிலைக்குத்தா மேல் நோக்கி இதை போகக்குள்ள தண்ணிக்குள்ளே இது பிடிச்சி இழுக்கக்குள்ள ஈஸியாக இருக்குது. நம்ம அடி செய்துவேன் கிணத்துல தண்ணி இல்லைக்குள்ள, கப்பியை போட்டு கிணத்துல தண்ணி இல்லைக்குள்ள நீ வந்து பிடிப்பார். இந்த தண்ணிக்குள்ளே வாளி இருக்கும்போது இழுக்க ஈஸியாக இருக்கும், தண்ணிக்குள்ளே வாளி இருக்கும்போது உன்னால் இழுக்க ஈஸியாக இருக்கும். இதே கொஞ்சம் மேலே வந்துட்டு வாளி இழுத்து இப்போ இந்த இடத்துல வாளி வந்துட்டு வைய, இப்போ இழுக்கணும் கஷ்டமாக இருக்கும். நீ நம்ம அடிக்க செஞ்சு பார்க்கலாம். கிணத்துக்குள்ளே, அதாவது கிணத்தின் தண்ணிக்குள்ளே வச்சு நீ வாளியை வச்சு இழுத்து பார்க்கக்குள்ள உன்னால் ஈஸியாக இழுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் மேலே வந்து தண்ணியை தாண்டி, தண்ணியின் மேற்பரப்பை தாண்டி மேலே வாளி வந்த உடனே காற்றுல வாளி வந்துட்டுன்னு சொல்லுவோம். இப்போ தண்ணிக்கு இருந்த வாளி இழுக்க ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் இழுத்துழுது, கப்பியில் கயிறை போட்டு இழுத்து இந்த முறை இழுத்து நான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்த உடனே எனக்கு வந்து காற்றுல வந்துடுது. இப்போ வாளி தண்ணியில் மேற்பரப்பை தாண்டி காற்றுல வந்து வாளி வந்த உடனே எனக்கு இழுக்க கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? அதுதான் ஆர்கிமிடிஸ் கதைச்சது, ரைட். ஓகே. மேலுதைப்பட்டு ஒரு விஷயம் தாக்கும், சினோபிலே இதை பற்றி படிச்சிருப்பேன், ரைட். ஓகே. இந்த இடத்துல வாளியினுடைய மொத்த வெயிட்ன்றது மாறாது. காற்றில் அந்த வாளியின் வெயிட் வந்து இப்போ நான் இதை ஒரு 100 நியூட்டன் ஆகிக்கிறேன். காற்றில் நான் சொல்ல இந்த இடத்துல 100 நியூட்டன். அப்போ இந்த இடத்துல பூமி பிடிச்சிருக்கிறது வந்து 100 நியூட்டன். அந்த 100 நியூட்டன் விசை மாறாது. இப்போ தண்ணிக்குள்ளே போன உடனே இந்த பொருள், இந்த வாளி வந்து தண்ணிக்குள்ளே போன உடனே தண்ணி வந்து போக விடாமல் பண்ணும், மேல் நோக்கி ஒரு விசையை கொடுத்து தள்ளும். நியூட்டன் 3ஆம் விதிப்படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனி வேறு மறுதாக்கவே இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே ஒரு வாளியை நான் போட்ட உடனே அந்த வாளியை போக விடாமல் மேல் நோக்கி ஒரு விசை தாக்கும், தண்ணி வந்து ஒரு விசையை கொடுக்கும். அந்த விசைக்கு பேர் தான் மேலுதைப்பு. நான் அதை ஜூ ஒன்று குறிக்கிறேன், ரைட். ஒரு கேபிட்டல் ஜூவில் குறிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஜூ ஒன்று ஒரு விசை மேல் நோக்கி தாக்கும், ஜூ ஒன்று ஒரு விசையோட, ரைட். ஓகே. இப்போ இந்த வாளியில் தாக்குற விளைவுள் விசை என்ன? விளைவுள் விசையில் நாங்கள் படித்தேன், நாங்கள் கடந்த வகுப்புல என்ன விளைவுள் விசை. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற வாளிக்கு விளைவுள் விசை என்னென்னு கேட்டால், பூமி பிடிச்சு இழுக்க போது 100 நியூட்டன் என்ற விசையோட, பூமி பிடிச்சு இழுக்க போது 100 நியூட்டன் விசையோட, வாளியில் காற்றுல வச்சு இருக்க 100 நியூட்டன் தான் இருந்தது. தண்ணிக்குள்ளே போன உடனே தண்ணி ஒரு விசையை மேல் நோக்கி கொடுக்க போகுது, மேல் நோக்கி ஜூ என்ற ஒரு விசையை தண்ணி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, நீ பிடிச்சு இழுக்க போகிற மேல் நோக்கி ஒரு பெரிய விசையை நீ பிடிச்சு இழுக்க போகிற. அப்போ மேல் நோக்கி ஒரு பெரிய விசை கிடக்க போகுது. ஒன்று நீ கொடுக்குற விஷயம் இருக்குது, தண்ணி கொடுக்குற விஷயம் இருக்குது. சேர்ந்தல் இழுக்க போகிறீங்க, 2 பேரும் சேர்ந்தல் இழுக்க போகிறீங்க. தண்ணியும் மேல் நோக்கி தான் கொடுக்குது மேலுதைப்ப, நீயும் மேல் நோக்கி தான் பிடிச்சி இழுக்க போகிற, கப்பியில் போட்டு இழுக்க போகிற. அப்போ வேற ஒரு பெரிய விசை மேல் நோக்கி கிடக்கிறபடி எல்லாம் ஏரோ பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே வாளியை வச்சு இழுக்கக்குள்ள, கிணத்துல தண்ணி இல்லைக்குள்ள தண்ணிக்குள்ளே வாளியை வச்சு இழுக்கக்குள்ள ஏரோ பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி இருக்குது, தண்ணிக்குள்ளே வாளி இருக்கிற வரைக்கும். அப்போ நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க கடவுள் இருக்குது உள்ளுக்குள்ளே, கிணத்துக்குள்ளே கடவுள் இருக்குது, கடவுள் தான் அந்த சக்தியை கொடுத்தது. உண்மை அதுவா? அது ஒரு மூட நம்பிக்கை, ரைட். உண்மை அது இல்லை. பழங்காலத்தில் அப்படி கதைகள் இருந்தது, மூட நம்பிக்கை தான். கடவுள் வந்து சக்தியை கொடுத்து தூக்கி விட்டு வேண்டும். உண்மையாக கடவுள் கொடுத்தவரா? யார் அந்த சக்தியை கொடுத்தது? தண்ணி கொடுத்தது. ஏன் கொடுத்தது? மேலுதைப்பு, நியூட்டன் 3ஆம் விதி. ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்படுத்தப்படுற தாக்கம் 3ஆம் விதிப்படி மேல் நோக்கி மரதாக்க விஷயம் ஒன்று இருக்கும். அந்த மரதாக்கம் தான் மேலுதைப்பு. அதை கண்டுபிடிச்சது ஆர்கிமிடிஸ். ஆர்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு தெளிவாக படிப்போம், ரைட். ஓகே. அப்போ இந்த இடத்துல ஒரு மேலுதைப்பு இருக்க போது, யூ ஒரு மேலுதைப்பு, ரைட். 2 பேர் சேர்ந்து இருக்கிறபடியா அது ஈஸியாக இருக்கும், தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுக்கக்குள்ள, ரைட். அப்போ மேலுதைப்பு உனக்கு என்ன விளங்கிடுது? இப்போ பாய்மத்துக்குள்ள ஒரு பொருளை போட்டால் அந்த பொருளின் நிறை காரணமாக, பூமி பிடிச்சிருக்கிற விசை காரணமாக அதை சமப்படுத்துறதுக்கு தண்ணி ஓரளவு கொடுக்க பார்க்கும். சமப்படுத்த எல்லாடி ஒன்றும் செய்யலாம், சமப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். தண்ணி கொடுக்குற அந்த ஜூன்ற மேலுதைப்பால் கொஞ்சம் குறைவாக, நிறை குறைவு மாதிரி இருக்குது. எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும், அதை பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் உண்மை. அது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே. நாங்கள் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம், சரி. ஓகே. இந்த இடத்துல எனக்கு நான் தண்ணி கிணத்துல இல்லை தான். அது மாதிரி இந்த இடத்துல 10 நியூட்டன் விசை இருந்தது, நான் தண்ணிக்கு போட்டு எனக்கு 8 நியூட்டன் விசை கிடைச்சிருக்கேன்னு சொன்னால், 8 நியூட்டன் விசை கிடைச்சிருக்கணும், ஒரு நிறை குறைவு நடந்திருக்கு. இந்த தண்ணி வந்து மேல் நோக்கி கல்லுக்கு ஒரு விசையை கொடுத்துருக்கு. அது எவ்வளவு விசையை கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கணும் என்றால், வழியில் அதின் நிறை, உண்மையான நிறையிலேருந்து தோற்ற நிறைய கழிக்கிறது மேலுதைப்பு. அப்போ மேலுதைப்பு யூ, மேலுதைப்புன்னு நான் சொல்கிறேன், மேலுதைப்புன்னு சொல்கிறது, மேலுதைப்பு யூ ஒன்று குறிக்கிறேன். அது எப்படி எதுக்கு சமனாக இருக்கும்னு கேட்டால், வழியில் பொருளின் நிறை மைனஸ் நீரில்
பொருளின் நிறை. வழியில் எவ்வளவு பொருள் நிறை எவ்வளவு இருக்கோ தண்ணியில் வந்து அந்த பொருளை நிறுக்க எவ்வளவு வாசிப்பை காட்டுதோ அதுன்னு மைனஸ் பண்ணினால் பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா வழியில் தானே பெரிய விஷயம் இருக்கும். தண்ணிக்குள்ளே போடணும். அப்போ தண்ணி கொடுத்த விஷயம் தானே மேலுதைப்பு. இந்த மேலுதைப்பு எப்படி இருக்க மாட்டா வழியில் பொருளின் நிறை வந்து 10 நியூட்டன் மைனஸ் அதை தண்ணிக்குள்ளே போட்டோன்னா 8 நியூட்டன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கிடந்தது 8 நியூட்டன். அப்போ 2 நியூட்டன் என்ற விசை இலக்குத்தா மேல் நோக்கி மேலுதைப்பு இருக்குது. மேலுதைப்புனா மேல் நோக்கி இருக்குது. இலக்குத்தா மேல் நோக்கி இருக்குது. பொருள் நிறை காரணமாக வரதான் மேலுதைப்பு. அப்போ மேலுதைப்பு 2 நியூட்டன் இலக்குத்தா மேல் நோக்கி இருக்குது. இந்த மேலுதைப்புனா என்னங்களுக்கு வாங்கிது ஈஸியாக ரைட். ஓகே இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம் ரைட். இப்போ பாரு ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. ஆர்க்கிமிடிஸ் இந்த மேலுதைப்பை பற்றி கதைச்சு போட்டோம். இப்போ மேலுதைப்பு எங்களுக்கு என்ன விளங்கிடுது. ஆர்க்கிமிடிஸ்ன்றவர் ஒரு கோட்பாடை சொல்கிறார். அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. கிரேக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆர்க்கிமிடிஸ். அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை செஞ்சவர். என்னென்னு சொன்னால் ஒரு தொட்டி ஒரு நாள் குளிக்க போகிறப்ப நாங்கள் ஒரு நாள் குளிக்க போகிறோம் தானே மனிதனாக பிறந்த கட்டாயம் குளிக்க வேணும் என்ன விளங்கு தானே. அப்போ குளிக்க போகிற ஒரு சம்பவம் ரைட். ஓகே அவர் ஒரு தொட்டிக்கு போகிறார். ஒரு தொட்டி அவர் வீட்டை ஒரு தொட்டி இருக்குது. அவர் அன்றைக்கு குளிக்க போகின்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி விட்டுது. அதுதான் பெரிய பிரச்சனையாக போகுது. தொட்டி ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி இருக்குது. தொட்டியில் முழுமையாக தண்ணி நிரம்பி இருக்குது. குளிக்க ஆர்க்கிமிடிஸ் என்றவர் குளிக்க போகிறார். தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி விடுது. அவர் குளிக்க போன நேரம் பார்த்து நிரம்பி விடுது. பார்த்து இப்போ அவர் என்ன குளிக்க போகிறாரு என்ன ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் குளிக்க அவ்வளோ இறங்குவேன். அப்படி தான் ஆர்க்கிமிடிஸும் உடம்புல கொடுப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி இருக்கிறார் ரைட். தொட்டிக்குள்ளே ஆர்க்கிமிடிஸ் இப்போ இறங்கிட்டார். தொட்டிக்குள்ளே ஆர்க்கிமிடிஸ் இறங்கிட்டார். இறங்கினோட என்ன யோசிச்சவர் என்றால் நீ பொதுவாக நீ வீட்டை செய்துப்பார் நம்ம நீ குளிக்க செய்துப்பார் தொட்டிக்குள்ளே தண்ணி நிரம்பி போட்டு நீ இறங்கினி என்றால் தண்ணி கொஞ்சம் வெளியில் போகும். தொட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் தண்ணி போகும் ஃபுல்லாக நிரம்பி இருந்தால். அவர் ஆர்க்கிமிடிஸ் உள்ள இறங்கக்குள்ள தண்ணி கொஞ்சம் வெளியில் பொடி பீச்சு கொண்டு வந்துருக்குது. எல்லா பாதையும் பீச்சு கொண்டு தண்ணி வெளியில் வந்துருக்கு. அப்போ தான் அவர் யோசிக்கிறார் என்னடா இது நான் இறங்காத வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக தான் நிரம்பி இருந்தது. நான் அந்த தொட்டிக்குள்ளே இறங்குற வரைக்கும் இறங்காத வரைக்கும் அவர் தொட்டிக்குள்ளே இறங்கையில் அப்போ தண்ணி ஃபுல்லாக நின்றது. இறங்கைக்குள்ளே தண்ணி வெளியில் போகுது. அப்போ அவர் இறங்கைக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. என்ன நடக்குது. அவர் இறங்குறார் என்றால் அவரை வந்து பூமி பிடிச்சு இழுக்கப்போ W என்ற வெயிட் அவர்கிட்ட வெயிட்டை வந்து பூமி பிடிச்சு இழுக்கப்போ பூமி பிடிச்சு இழுத்தால் அதை சமப்படுத்துறதுக்கு தண்ணி நாங்கள் வரைக்கும் படித்தாங்க மேலுதைப்பு ஒரு விஷயத்தை கொடுக்கும். யூன்னு சொல்லி ஒரு மேலுதைப்பை கொடுக்கும். இந்த யூவும் டபுள்யூவும் சம நிலைக்குத்தா சமநிலையில் இருக்குது. நான் சமநிலையெல்லாம் படித்தாங்க விசைகளின் சமநிலையெல்லாம் படித்தாங்க. நிலைக்குத்தா சமநிலைன்னா இந்த வெயிட்டும் அந்த யூவும் சமனாக இருக்குது. சமனான மேலுதைப்பு என்ன நிறைக்கு சமனான மேலுதைப்பு இது. அப்போ இந்த இடத்துல மேலுதைப்பை கொடுக்குது. மேலுதைப்பை கொடுக்குதுன்னு சொன்னால் தண்ணி வந்து மேல் நோக்கி போகுது. தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. ஏற்கனவே தண்ணி நிரம்பி இருந்தது. இப்போ வந்து மேலுதைப்பு கொடுக்குறதால தண்ணி கொஞ்சம் மேல் நோக்கி ஒரு விஷயம் தண்ணி கிடைக்க போகுது. வெயிட் காரணம் பூமி பிடிச்சிருக்கிற வெயிட் ஆர்க்கிமிடிஸின் வெயிட் காரணமாக பூமி பிடிச்சிருக்கிற விசை காரணமாக தண்ணி வந்து ஒரு மேலுதைப்பை கொடுக்கும். ஜூ என்ற ஒரு மேலுதைப்பை கொடுக்கும். அந்த ஜூ இந்த தண்ணியிலையும் தொழிற்படும். ஒரு தண்ணியில் ஒவ்வொரு இடத்துலையும் தொழிற்பட்டு இப்போ மொத்தமாக நிரம்பி இருந்த தொட்டி கொஞ்சம் வெளியில் தண்ணி போட்டு விசதாக்கினா கட்டாயம் வெளியில் போக தானே வேணும். இப்போ அங்கே நிரம்புறதுக்கு இடமில்லை. அப்போ வெளியில் போடும். ஆர்க்கிமிடிஸ் இதில் தான் யோசிச்சவர் எந்த நிறைக்கு சமனான நிறையுள்ள தண்ணி வெளியில் போட்டுது. புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு. இது வரைக்கும் அது யாருமே கண்டுபிடிக்கல. தொட்டிக்குள்ளே அந்த புள்ள நிரம்பின தொட்டிக்குள்ள ஒரு ஆள் குளிக்க இறங்கினால் அந்த அவற்றை வெயிட் அந்த இறங்கினவற்ற வெயிட்டுக்கு சமனான அளவு தண்ணியுடைய வெயிட் வெளியில் போகும். இப்போ வெளியில் போகிற தண்ணியை வடிவாக இன்னொரு பாத்திரத்தில் பிடிச்சு அதை கூட நிறுத்து பார்த்தால் அது இவற்றை நிறைக்கு சமனாக இருக்கும். அந்த ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சா இது வரைக்கும் யாருமே சயின்ஸில் கண்டுபிடிக்கல. அப்போ கிரேக்க நாட்டில் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யக்குள்ள குளிக்க போய்க்குள்ள சயின்ஸை படிச்சிருக்காரு. யோசிச்சு பாரு இப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலே இல்லை. அப்போ இவர் என்ன செய்கிறார் தொட்டியால் இறங்கி அப்படியே ஊராக ஓடி இருக்கிறார். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி யோசிச்சுப்பார். குளிக்கிற ஒரு ஆள் குளிச்சு கொண்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ரோட்டாக ஓடுறான். அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கத்தி கொண்டு விடுறேன். கிரேக்க மொழியில் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் யுரேக்கான்னு சொல்லுவேன். யுரேக்கா என்றால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆர்க்கிமிடிஸ் என்ற விஞ்ஞானியும் குளிச்சு கொண்டு இருக்கக்குள்ள இறங்கி அப்படியே ஓடுறேன். ரோட்டால் ஓடுறேன். யுரேக்கான்னு கத்தி கொண்டு விடுறேன். அதில் தான் யுரேக்கா கிண்ணத்தை வச்சு நாங்கள் இன்றைக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம். யுரேக்கா கிண்ணம் எப்படி இருக்கும். யுரேக்கான்றது கண்டுபிடிப்பு கிரேக்க மொழியில் ரைட். ஓகே அப்போ யுரேக்கா கிண்ணத்தை யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய விஷயங்களை இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்துவோம் ரைட். ஓகே இப்போ இந்த இடத்துல இதுதான் ஒரு சுவாரஸ்யமான கதை. யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு இறங்கி ஓடுறாருண்டா குளிச்சு கொண்டு இறங்கி ஓடுறாண்டா எப்படி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும். அப்போ அப்படி தான். அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன ஆர்க்கிமிடிஸ் சொன்ன விஷயம் என்ன பொருள் நிறைக்கு சமனான அளவு நீர் வெளியில் போகும். இப்போ நாங்கள் பார்ப்போம் புக்கில் இருக்கிற ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு என்னென்னு பார்ப்போம் ரைட். பாருங்க ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடை பேர் என்ன சொல்கிறான் என்றால் பொருள் ஒன்று ஒரு பாய்மம் ஒன்றில் பகுதியாகவோ அல்லது முற்றாகவோ அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு பொருளின் மூலம் இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மத்தின் நிறைக்கு சமனாகும். ரைட் கிளியரா? ரைட் இது வந்து தொட்டி அவர் யுரேக்கா அந்த குதிச்ச தொட்டி நான் கிளியராக காட்டுறேன் ரைட்.
இந்த இடத்துல ஒரு பாய்மத்தில் ஒரு பொருள் ஒன்றா போட்டுட்டார் ரைட். இந்த பொருளின் வெயிட் வந்து பூமி பிடிச்சிருக்கு டபிள்யூ கூட. பொருள் தண்ணிக்குள்ளே இருக்கிறபடியா பாய்மத்துக்குள்ளே இருக்கிறபடியால் பாய்மம் ஒரு விசையை கொடுக்கும் மேலுதைப்பு யூ. இந்த மேலுதைப்பு யூன்றது ஒரு பொருளை நீ சும்மா போட்டின்னு சொன்னால் கட்டாயம் தண்ணீர் வந்து வெளியே போகும். காய்ச்சி நாளைக்கு என்ன ஒரு ஜுரைக்கா கிண்ணம் அந்த ஜுரைக்கா கிண்ணத்துக்குள்ளால தண்ணி வெளியில் போகும். அது ஒரு பாத்திரத்துக்குள்ள சேமிக்கிறேன். சும்மா இருக்கைக்குள்ள தண்ணி இருந்தது, ஜுரைக்கா கிண்ணத்தில் தண்ணியை ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு பொருள் ஒன்று அதுக்கு இறக்கின உடனே கொஞ்சம் தண்ணி வெளியில் போகும் ரைட். அந்த வெளியில் போன தண்ணி எடுத்து நீ நிறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொருளுக்கு மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். பொருள் அதான் நான் சொல்கிறேன். பேர் பொருள் ஒன்று ஒரு பாய்மம் ஒன்று பகுதியாவது முற்றாகவோ அமிழ்த்தப்படும் பொருளை இறக்கிட்டா உள்ள இறக்கிட்டேன்னு சொன்னால் அதன் மீது தாக்குற மேலுதைப்பு தண்ணி கொடுக்குற விசை மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மம்னா வெளியில் போன தண்ணியின் வெயிட் வந்து இந்த மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். அப்போ யூ சமன் இந்த எம்ஜி. இந்த எம்ஜி எதுக்கு? எம்ஜி வெளியில் போன தண்ணியில் நிறை என்ன தண்ணி நிறை எம்ஜி என்று வைக்கிறேன். இந்த எம்ஜி எதுக்கு சமனாக இருக்கும்? பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கும். அப்போ 3 முடிவிஞ்சு எடுக்கலாம். 3 பேரும் சமனாக இருக்கும். பொருளின் நிறைக்கு மேலுதைப்பு சமனன்னு சொல்லலாம். ஏண்டா நிறைக்கு சமனான மேலுதைப்பு தான் அங்கே இருக்க போது நிலைக்குத்தா பொருள் சமநிலையில் இருக்குது. அந்த கதையும் கதைக்கலாம். விசையின சமநிலையை வச்சு கதைக்கலாம். அதாவது நியூட்டன் 3ஆம் விதிப்படி ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமநிலை மறுதாக்கம் பண்ணி கதைக்கலாம். அப்போ வெயிட்டுக்கு சமனான ஒரு மேலுதைப்பு மேல் நோக்கி இருக்க போகுது. அப்போ வெயிட்டும் சமன் மேலுதைப்பும் சமன், அதே நேரத்தில் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் சமன். அப்போ ஒரு முடிவெடுத்துக்கொள்ளலாம் யூ சமன் எம்ஜி சமன் டபிள்யூ. பொருளின் நிறையும் மேலுதைப்பும் சமன். அது எதுக்கு சமன்? இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மத்தின் நிறைக்கு சமன். இதுதான் ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. விளங்கு ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு உங்களுக்கு என்னென்று விளங்கிட்டு ரைட். ஓகே, நாங்கள் இப்போ அதில் தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ அடுத்தது நீரமானின்ற ஒரு விஷயம் ரைட். மானி அதாவது இப்போ திரவங்களினுடைய அடர்த்தி அளக்கிறதுக்கு ஒரு இது பாய்ப்பான், ஒரு கருவி ஒன்று பாய்ப்பான். நீரமானியில் ஒரு கருவி நான் உங்களுக்கு காட்டுறேன் பேர் ரைட். நீரமானி நீ சின்னப்பிலே படிச்சிருப்பேன். நீரமானின்றது திரவங்களினுடைய அடர்த்தி அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு கருவி ரைட். அது எப்படி இருக்குமென்றால் ஒரு கண்ணாடி குழாயில் தான் இருக்கும் ரைட். இப்படி ஒரு குழாய், இதில் வந்து அளவீடுகளை போட்டிருப்பாங்க என்னென்ன அளவீடு ரைட். இந்த இடத்துல இப்படி ஒரு பாத்திரம் ஒரு கனமான குடும்பம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஈயச்சன்னங்களை போடுவாங்க ரைட். அதாவது நிலைக்குத்த அந்த திரவத்தில் வச்சுக்கிறதுக்காக. இப்போ திரவத்தினுடைய அடர்த்தி அளக்கணும், பாலின் அடர்த்தி அளக்கணும்னு வை. இப்போ ஒரு பாலின் அடர்த்தி அளக்க வேணும் என்றால் அது வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்படி தான் தொழிற்படுது ரைட். ஓகே, பாலின் அடர்த்தியை அளக்க வேணும் என்றால் இப்போ நீ ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுபடி தான் வேலை செய்து ஈயச்சன்னங்கள் அடியில் போட்டபடியால் நிலைக்குத்தா சமநிலையில் இருக்கிறது. நிலைக்குத்தாக விசைதாக்கி இந்த பொருள் இப்படி ஒரு நீரமானியை உள்ள இருக்கிறது. இப்போ இது வந்து பால் வை ரைட். பாலின் அடர்த்தி அளக்கப்புறம் நீரமானியை யூஸ் பண்ணி பால் கடையில் பார்த்துருப்பேன் ரைட். ஓகே, இந்த இடத்துல அளவீடுகள் குறிச்சிருப்பாங்க. இது ஒரு கண்ணாடிக்குள்ள அடியில் வந்து ஈயச்சன்னங்களை போட்டுருவாங்க. ஈயச்சன்னங்கள் ஏன் சில கேள்வியில் இருக்கிறாங்க. ஈயச்சன்னங்களையும் அடியில் போட்டுருக்கோம்னா நிலைக்குத்தாக சமநிலையை பண்ணுறதுக்கு. நீரமானி வந்து அந்த திரவத்துக்குள்ள திரவத்துக்குள்ள இறக்கக்குள்ள பூமி வந்து அதை பிடிச்சிழுக்கும் டபிள்யூ என்ற வெயிட்டோடு. பூமி வந்து அந்த பொருளை பிடிச்சிழுக்கும், நிறைய தானே பிடிச்சிழுக்கும். அதுக்கு சமனான நிறைய வந்து இந்த பால் கொடுக்க போது நிலைக்குத்தான் மேல் நோக்கி யூன்றது மேலுதைப்பு. அந்த மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மத்தின் நிறைக்கு சமனாக இருக்க மாட்டது ஆர்க்கிமிடிஸின் கதை. எவ்வளவு மேலுதைப்பு மேல் நோக்கி உதைக்கப்படுதோ அந்த உதைப்பு வந்து பாய்மத்தின் இடம்பெயர்க்கப்பட்ட பாலின் அளவுக்கு சமன். எவ்வளவு பால் இடம்பெயர்க்கப்படுதோ அதை இந்த நீரமானின வாசிப்பு காட்டும். பால் எவ்வளவுக்கு இடம்பெயர்க்கப்படுதோ அதிண்ட வாசிப்பை இந்த நீரமானி காட்டும். அந்த நீரமானி காட்டுறது மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். ஆகவே திரவத்தினுடைய அடர்த்தி அளக்கிறதுக்கு நீரமானியை ஈஸியாக பயன்படுத்தலாம். விளங்குதா? இந்த வாசிப்பு வந்து இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவை காட்டும். அந்த நீரின் அளவு வந்து மேலுதைப்புக்கு சமனாக இருக்குது. மேலுதைப்பு பொருளின் நிறைக்கு சமனாக இருக்குது. விளங்குதா? அந்த ஆர்க்கிமிடிஸோட கோட்பாடை யூஸ் பண்ணி நீரமானியை யூஸ் பண்ணி திரவங்களுடைய அடர்த்தி அளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ரைட். ஓகே, இப்போ திரவத்தில் இது தொடர்பான ஒரு இப்போ ஸ்ட்ரக்சர் பகுதியில் கேள்வி இருக்கலாம். இப்போ நீரமானி ஒன்றில் அடிப்பகுதியிலேயே ஈயச்சன்னங்கள் போடுறோம்னா நிலைக்குத்தா சமநிலையை பண்ணுறதுக்கு நிலைக்குத்தாக அந்த நீரமானியை ஆட விடாமல் நிலைக்குத்தா சமநிலையில் பண்ணுறதுக்காக அடியில் ஈயச்சன்னங்களை போடுறோம். அடியில் வெயிட்ட போடாது சமநிலையில் இருக்கும். அந்த கதையின்படி அதாவது நீரமானியினுடைய புவியீர்ப்பு மையத்தை ஆட விடாமல் பண்ணுறது மெயின். இங்கே சமநிலை என்றால் அதுதான் புவியீர்ப்பு மையத்தை குழப்ப விடாமல் பண்ணுறதுக்காக அடியில் ஈயச்சனங்களை போட்டால் வெயிட் கொஞ்சம் அடியில் கீழே இறங்கிடும். வெயிட் எங்கே இருக்கோ எங்கே திணிவு பரம்பி இருக்கோ அங்கே முன்னா தான் புவியீர்ப்பு மையம் இருக்குது. அப்போ பூமி பிடிச்சிருக்கிற விசை வந்து புவியீர்ப்பு மைய புள்ளி வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இருந்தால் எங்களுக்கு அதை சமநிலையில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கின்றபடியால் அடியில் ஈயச்சனம் போது அடிக்கடி இருக்கிற கேள்வி ரைட். இப்போ நாங்கள் இதோட ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். நாங்கள் பாடத்தில் முழுமையாக பார்த்துட்டோம். இதோடப்பான ஒரு சில கணக்குகளை பார்ப்போம் ரைட். ஆர்க்கிமிடிஸின் விதி எழுதுங்கிற புத்தகத்தில் ஒரு கேள்வி தான், 4வது கேள்வி தான். ஆர்க்கிமிடிஸின் விதி எழுதுங்க 4வது கேள்வியாக பயிற்சியில் கொடுத்துருக்கான். ஆர்க்கிமிடிஸின் விதி எழுதுன்றால் நீ எழுதணும். ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமழ்த்தப்பட்டிருக்கும் போது ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் இப்படி ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமழ்த்தப்பட்டிருக்கும் போது இடம்பெயர்க்கப்படுகிற பாய்மத்தின் நிறை பாய்மத்தால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மரதாக்கம் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பு பண்ணுறது யார்? பாய்மத்தால் பொருளுக்கு கொடுக்குறதா மேலுதைப்பு. பொருள் பாய்மத்துக்கு கொடுக்குறது நிறை பூமி பிடிச்சிருக்கிறது. இந்த பொருள் வந்து இந்த பாய்மத்துக்கு கொடுக்குறது விசை வந்து நிறை பொருளின் நிறை எம்ஜி.
பொருளின் நிறை தான் பொருள் பாய்மத்துக்கு கொடுக்குறது. அந்த கொடுத்ததுக்கு பதிலாக நியூட்டன் 3ஆம் விதிப்படி உன்னை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் தான் நியூட்டன் 3ஆம் விதி. இவர் இந்த பூமி பிடிச்சி இருக்கிறதால இவர் mg என்ற விஷயம் கொடுத்தா அதுக்கு சமனான விஷயம் மேல் நோக்கி கொடுப்பார் u என்ற மேல் போடு. அது பாய்மம் பொருளுக்கு கொடுக்குறது. பொருள் பாய்மத்துக்கு கொடுத்தா பாய்மம் பொருளுக்கு கொடுக்கும் திருப்பி என்ன அதான் ஜூ. அப்போ u mg சமன் அது இடம்பெயர்க்கப்பட்ட நீர் என்ற நிறை. இந்த நீர் எடுத்தபடி இந்த நிறை எடுத்து w எடுங்க. இப்போ நீர் என்ற நிறை அப்போ இந்த mgயும் ஜூவும் சமன் அது w சமன். இதுதான் ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. அப்போ ஆர்க்கிமிடிஸின் விதி எழுதென்றால் ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுமையாக அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது பொருளினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மத்தின் பொருள் அந்த அமிழ்க்கப்பட்டதால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை இருக்குதானே அந்த நிறை வந்து பொருளுக்கு பாய்மம் கொடுத்த மேலெழுப்புக்கு சமன். இந்த விஷயத்தை காய்ச்சிங்கன்னா சரி இதான் ஆர்க்கிமிடிஸின் விதி. இப்போ இதோட மனத்தை இன்னொரு கேள்வி கேட்குறான். வழியில் ஒரு உலோக துண்டின் நிறை 20 நியூட்டன் ஆகும். ஒரு தராசில் போட்டு ஒரு உலோக துண்டன் இருக்கிறார். ஒரு தராசில் வந்து உலோக துண்டன் இருக்கிறார். ஒரு துண்டு போட்டுன்னு இருக்கிறார். ரைட். வழியில் நெருக்கே காற்றுல வச்சு அதை நெருக்கேக்குள்ள எனக்கு அதன் வாசிப்பு 20 நியூட்டன். அது நீரில் அமிழ்த்தப்படும் போது தோற்றன்றே அது வந்து கொண்டு ஒரு தண்ணியில் இப்போ போட்டுறேன். இப்போ இதை கொண்டு ஒரு தண்ணியில் போடுறேன். இப்படி இந்த உலோக துண்டை கொண்டு போய் ஒரு தண்ணிக்க போட்டுட்டேன். தண்ணிக்க போட்டோன்னே இப்போ வாசிப்பு அந்த குறை நாங்கள் படுத்தாங்க காற்றுல நெருக்கே 20 நியூட்டன் இருந்தது. தண்ணிக்கு கொண்டே போட்டோன்னே நடக்கும் நிறை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் நம்ம படிக்க இந்த கிணறு இறைக்கிறது கிணறுல தண்ணி அள்ளைக்குள்ளே யோசிப்பேன். தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். 20 நியூட்டன் காற்றுல இருக்கக்குள்ள தண்ணிக்கு போட்டு இருக்கக்குள்ள 5 நியூட்டன் இருக்குது. இப்போ கேள்வி முதலாவது கேள்வி நீரின் மூலம் உலோகத்துண்டு மீது பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு எவ்வளவு? நீரின் மூலம் உலோகத்துண்டு அதாவது பாய்மம் வந்து பொருளுக்கு கொடுக்குறதானே மேலுதைப்பு மேல் நோக்கி ஒரு உதைப்பை கொடுக்கும் அதை விட வந்து இருக்கிறான். அது மேலுதைப்பு சமன் நாங்கள் எழுதுவோம். மேலுதைப்பு சமன் வழியில் பொருளின் நிறை மைனஸ் நீரில் பொருளின் நிறை. காற்றுல நெருக்கைகள் எவ்வளவு விசை இருந்ததோ அதிலிருந்து தண்ணிக்குள்ள நெருக்கைகள் எவ்வளவு விசை இருந்ததோ அதை கழிச்சு விட்டேன் என்றால் எனக்கு மேலுதைப்பு எவ்வளோ வந்து வரும். அப்போ 20 நியூட்டன் மைனஸ் இதில் 5 நியூட்டன் அப்போ 15 நியூட்டன் நிலைக்குத்தா மேல் நோக்கி மேலுதை பண்ண விசை இருக்குது. தண்ணி உழுத விசை மேலுதைப்பு விசை. ரைட். ஓகே. இப்போ அடுத்த கேள்வி பார். உலோகத்துண்டு நீரில் முற்றாக அமிழ்த்தப்பட்டிருக்கும்போது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய எவ்வளவு? உலோகத்துண்டு முற்றாக நீரில் அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது ஒரு கிண்ணத்தில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நீர் வெளியேற்றப்பட்டிருக்கும். வெளியேற்றப்பட்ட நீர் ஒரு கிண்ணத்துக்கு அளந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு சமனாக இருக்கும்? ஆர்க்கிமிடிஸ் என்ன ஆச்சவர் மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். மேலுதைப்புக்கு சமனான விசை தான். அப்போ இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை வந்து 15 நியூட்டன். விசை என்றது நிறை என்றது என்ன நீர்களாக இருக்கிறது. அப்போ இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை வந்து 15 நியூட்டன். என்ன காரணம்? ஆர்க்கிமிடிஸ் கதைச்சா ஆர்க்கிமிடிஸுடைய கோட்பாடுபடி ஒரு பொருள் ஒரு பாய்மத்தில் பகுதியாக முற்றாக அமிழ்த்தப்பட்டிருந்தால் அந்த பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் பாய்மத்தின் நிறை பொருளுக்கு கொடுக்கப்பட்ட மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். அந்த மேலுதைப்பு பொருளின் வெயிட்டுக்கு சமனாக இருக்கும். வெயிட்டும் மேலுதைப்பும் சமன் நிலைக்குத்து சமன் இல்லை. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுபடி எங்களுக்கு விஷயம் நாங்கள் இப்போ நாங்கள் இதுவரைக்கும் நீர்நிலையில் அமுக்கம் தொடர்பான பாடத்தில் உள்ள அமுக்கம் என்றா என்ன, திண்ம அமுக்கம் என்றா என்ன, திரவ அமுக்கம் என்றா என்ன, வாயுக்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்றா என்ன, வளிமண்டல அமுக்கம் என்றா என்ன, வளிமண்டல அமுக்கத்தை எப்படி அன்றாட வாழ்க்கைகளுக்கு நாங்கள் பிரயோகித்துக் கொள்கிறோம் அது தொடர்பான விஷயங்கள். அது தாண்டி அடுத்து நாங்கள் மிதப்பு ஒரு பொருள் வந்து ஏன் தண்ணியில் மிதக்குது ஏன் தாழுது மிதக்கிற தாழ்ற தொடர்பான மேலுதைப்பு விசை அது தொடர்பான ஆர்க்கிமிடிஸினுடைய தத்துவம் அது தொடர்பாக கடைசியாக நாங்கள் நீரமானி பாலினுடைய அடர்த்தி அளக்கிறதுக்கு அல்லது திரவங்களுடைய எந்த ஒரு பாலுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு திரவத்துக்கும் அடர்த்தி அளக்கிறதுக்கு நாங்கள் நீரமானின்னு ஒரு கருவியை யூஸ் பண்ணி அளப்போம். அது இருக்கிற பிரச்சனை போய் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம் சொல்ல கணக்குகளும் புரிதலுக்காக பார்க்கணும். நாங்கள் அதோட விஷயம் அடுத்த வகுப்பில் அடுத்த விஷயங்களோட சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.